2/4/2026. என்னடா 2/4/2026 அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே நம்மளோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்பவாது உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ. அப்பதான் உங்க எல்லா அப்டேட்டும் வந்து கேட்கும். என்னது 2/4/2026? வேற ஒண்ணுமே கிடையாது. 10th சோசியல் எக்ஸாம், உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் எக்ஸாம் சோசியல். இது வரைக்கும் நீங்க எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி 10th வந்த உங்களுடைய 10th லைஃப் எண்ட் ஆகக்கூடிய அந்த லாஸ்ட் நாள் உங்களுடைய சோசியல் எக்ஸாம். கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கும் தானே இந்த எக்ஸாம் லாஸ்ட் நாள். ஏன்னா 10th ஸ்கூல்ல அதோட மிஸ் பண்ணுவோம், 10th ஃப்ரெண்ட்ஸ் அதோட மிஸ் பண்ணுவோம், 10th டீச்சர்ஸ் மிஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் மிஸ் பண்ணக்கூடிய அந்த லாஸ்ட் எக்ஸாமான சோசியல் எக்ஸாம தரமா பண்ணணும்ல, அத சம்பவத்தோட பண்ணணும்ல, அத மறக்கக்கூடிய சம்பவமா பண்ணல. அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்த மறக்காம பண்ணிக்கோங்க. என்ன 3 விஷயம் தெரியுமா? நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்க தரவா படிச்சுட்டு போய் 2/4/2026 ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய அந்த சோசியல் பப்ளிக் எக்ஸாம் எழுதி பாருங்க. கண்டிப்பா இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கான 10th சோசியலுக்கான எல்லா விஷயங்களும் செட் பண்ண போறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க மட்டும் பார்த்தா போதுவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம இப்பவாது நம்ம சேனல்ல பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. 10th சோசியல் 2ஆம் தேதி 4வது மாசம் நடக்கக்கூடிய 10th சோசியல் எக்ஸாம் தான் பார்க்க போறோம். 10th சோசியல்ல சென்டம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய மலையா அப்படின்னா இல்லவே இல்ல. நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். புது சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சொல்லிக்கிறேன். 10th சோசியல்ல சென்டம் எடுத்த வேணாம், ஓகேவா? நான் 10th படிக்கும்போது 10th சோசியல்ல சென்டம் எடுத்திருக்கேன். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். சோசியல்ல சென்டம் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாங்க கொடுக்கக்கூடிய அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை தரவா படிச்சுங்க. நாங்க மொத்தம் 3 மாடல் கொஸ்டின் கொடுக்குறோம். செட் 1 பாத்தீங்கன்னா செட் 1, செட் 2, செட் 3 சொல்லிட்டு 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்போ உங்களுக்கு ஸ்லாட் ஆகிட்டு இருக்கும். இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், 8 மார்க் இருக்கட்டும், தரவா படிச்சுங்க. 1 மார்க் மட்டும் புக் பேக்ல இருக்க எல்லா மார்க் படிச்சுக்கணும். அது மட்டும் நம்மளால இம்பார்ட்டன்ட் தர முடியாது. உங்களுக்கே தெரியும், புக் இன்சைட் இருக்க அந்த ஒரு 1 மார்க்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அதை மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. ஆனா 1 மார்க் மட்டும் புக் பேக்ல இருக்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. 28 லெசன்ல இருக்க எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியோகிராபியா இருக்கட்டும், சிவிக்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், எல்லா லெசன்ல இருக்க 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. ஆனா 2 மார்க்கு, 5 மார்க்கு, டைம் லைனு, மேப்பு, ஹிஸ்டரி, 8 மார்க் கொஸ்டின் எல்லாத்துக்குமே இந்த 3 கொஸ்டின் பேப்பர் மிஸ் பண்ணிடாதீங்க. கொஸ்டின் பேப்பர் அப்படியே ஒண்ணு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு இன்னமும் படிக்காம வரீங்களா? இன்னும் சரியா 46 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. இந்த 46 நாளுக்குள்ள உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு நடுவுல 10th சயின்ஸ்க்கு பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் நடக்கும், மாடல் பிராக்டிகல்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் அபிஷியல் பிராக்டிகல் போயிடும். அப்புறம் எங்க டைம் இருக்க போது தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. இப்பவாது இந்த 3 கொஸ்டின் பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிருங்க. செட் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர் செட் 1ல பாத்தீங்கன்னா இருக்கிற 2 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஒன்று தெரியும், 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்க போறான்னு எல்லாருக்கும் டவுட் ஆகுல. அந்த 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டினுக்கும் இந்த 3 கொஸ்டின் பேப்பர்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செட் பண்ணிருக்கோம். மறந்துடாம பாத்துக்கோங்க. அப்புறம் 5 மார்க் கம்பல்சரி கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும், மேப் தான் கேட்க போறான். அந்த மேப்புமே ரிப்பீட்டடா எந்தெந்த பிளேசஸ் கேட்கறான் அப்படின்றத தேடி கேட்டா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரையும் உங்களுக்காக அனலைஸ் பண்ணி இந்த விஷயம் செட் பண்ணிருக்கோம். நிறைய வீடியோஸ் நானும் பாக்குறேன், நிறைய வீடியோஸ் எல்லாம் போறாங்க. நான் உங்களுக்கு குறை சொல்லல, பட் இருந்தாலும் ஒன்னே வேணா மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க.
அந்த ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலும் ஒரு கொஸ்டின்ஸ் வரவே வராது. ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், ஆஃப்லி கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதுல ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சு அதுல ரொம்ப ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம தரோம். அதனால இந்த கொஸ்டின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கொஸ்டின் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் 1 இருக்க 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் 2ல லாஸ்ட் இயர் பப்ளிக், அது முந்தின வருஷம் பப்ளிக், அது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பப்ளிக்ஸ்ல கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொஸ்டின் பேப்பர் 2ல செட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால மிஸ் பண்ணாம மார்க்குங்க. கொஸ்டின் பேப்பர் 3 சேம் ஆல்சோ அதே மாதிரி தான் ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் உங்க புக்கை சோசியல் புக் அனலைஸ் பண்ணி 28 லெசனை தரவா பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணிருக்கேன். நான் ஒரு சென்டர் ஹோல்டர் சோசியல்ல, நீங்களும் 10th சோசியல்ல சென்டர் எடுத்தா இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு தரவா படிச்சு நீங்களும் 10th சோசியல்ல மறக்காம சென்டர் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்க முடி மறக்காம தயவு செய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.